தண்டர்போல்ட்ஸ். ஸோ தண்டர்போல்ட்ஸ்ன்ற பேரை மாத்தி இப்போதைக்கு அது நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லா பக்கமும் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் நியூ அவெஞ்சர்ஸ்ங்கிற விஷயங்களை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இவங்க ஜஸ்ட் பஞ்ச் ஆஃப் சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு இருக்கான்னு கேட்டா, அது நீங்களே படம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. பட் காமிக்ஸ்ல இந்த மாதிரி இந்த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் வந்து திடீர்னு வரோஸ் ஆகி சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஹீரோஸ் எல்லாமே வேற தான். பட் அங்க இருக்கிற அந்த காமிக் இருக்கிற அந்த ஒரு விஷயத்த இங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு? யூஸ்வலான மார்வல் படங்கள்ல இருந்து டிப்பிக்கலா ரொம்ப மாறுபட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலான மார்வல் எப்படி இருக்கும்? ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் வச்சிருப்பாங்க. பட் இந்த படம் மோரலஸ் ஒரு 16+ இருக்கிற அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ரேட்டடா ராவா டெட்பூல் அண்ட் வாலு இருக்கான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மாதிரி செட்டில் அண்ட் சிம்பிளா அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாரர் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுசா ஒரு டீம் உருவாக போது இவங்க எல்லாருமே ஒரு மிஸ்ஃபிட்ஸ், ஒரு சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருமே லைஃப்ல நிறைய தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறப்போ அந்த டீம் பாண்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 நாள் நடக்கிற ஸ்டோரியா அழகா வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அதையும் தாண்டி இதுல வர மெயின் வில்லன் வில்லன்னு சொல்ல முடியாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அந்த சென்ட்ரி அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்துது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஹோம்லேண்டர் கேரக்டர் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். பட் உண்மை என்னன்னா இந்த மாதிரியான காமிக்ஸ்ல இருந்து எடுத்த ஸ்கூப் தான் ஹோம்லேண்டரே. ஸோ அந்த ஒரு கேரக்டரோட அந்த பவர்ஃபுல் எப்படி இருந்தது ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற ஜஸ்டிஃபை பண்ணாங்களா இல்லையா, நியூ அவெஞ்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையா வந்து இருந்துச்சு. யூஸ்வலான மாறுங்கள்ல இருந்து மாறுபட்ட விதமே இந்த படத்தோட பெரிய பிளஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. தண்டர்போல்ட்ஸ் அல்லது நியூ அவெஞ்சர்ஸ் அவைலபிள் நியர் தியேட்டர். ஸோ கோ அண்ட் வாட்ச் இட். ஆல் ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.